வணக்கம் நண்பர்களே. தமிழ் சிபி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம கணேசனின் திட்டத்துக்கு செக்கு வச்சுட்டாங்க நம்ம தமிழ். நம்ம கணேசன் எப்பவும் போல் நம்ம மச்சானுக்கு பூஸ்டர் ஏற்றுவோம் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம பிரகாஷ் ரூமுக்கு போகிறாங்க. அங்கே தான் அவங்க அந்த குளுக்கோஸ் பாட்டில் தொட்ட உடனே கிக்கின்னு அலாரம் அடிக்க ஆரம்பிச்சுட்டு தெரிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். உடனே அந்த ரூமுக்கு படபடன்னு என்ன ஆச்சு அப்படின்னு எல்லாருமே வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட அப்படியே அரண்டு போய் நிற்கிறாம அங்கே நம்ம கணேசன். அதோட பார்த்தோன்னா என்ன இப்போ மாமாவை நீங்கள் என்ன பண்ணுனீங்க அப்படின்னு நம்ம தமிழ் கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த பாருங்க ஏதோ பண்ணியிருக்கீங்க, அதனால தான் அலாரம் அடிச்சிருக்கு, நீங்கள் அவங்க பொருளெல்லாம் தொட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், சும்மா தொட்டு பார்த்தேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. சும்மா தொடதுக்குள்ள அவங்க சேஃப்டிக்கு நான் செட் பண்ணியிருக்கேன். யார் மாமா ரூமில் ஏதாவது குடைஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அலாரம் அடிக்கும் அப்படின்னு நம்ம கணேசனை தெரிக்க விட்டுட்டாங்க நம்ம தமிழ். இந்த சைடை பார்த்தோன்னா கலர் கலராக நம்ம தமிழோட டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சிபி. தமிழின் காதல் வலையில் சிபி சிக்கிட்டாங்க. அதோட பார்த்தோன்னா எனக்கு என்னாச்சு அப்படின்னு அவங்களுக்குள்ளே கிள்ளி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சிபி. அதை வச்சு தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா செம அதிரடியான பரபரப்பு கட்டோன்னே சொல்லலாங்க. நம்ம கணேசன் வசமாக நம்ம மச்சானுக்கு பூஸ்டர் போடணும். இப்போ யாரும் வீட்டில் இல்லைல்ல அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், வீட்டில் யாருமே இல்லை, நீங்கள் போய் பண்ணுங்க அப்படின்னு அமுதா சொல்ல நம்ம கணேசன் கங்கணம் கட்டிட்டு போகிறாங்க. அங்கே போய் நம்ம குளுக்கோஸை பாட்டில் தொட்டு பார்க்குறாங்க. அந்த பூஸ்டர் மரத்தை ஏற்றணும் அப்படின்னு நீடில் பக்கத்தில் கொண்டு சொருகிறாங்க. அந்த நேரத்தில் தான் கிக்கின்னு அலாரம் எல்லா ரூம்லையும் அலர்ட் மாதிரி அடிச்சுட்டு படபரப்பாக எல்லாரும் ஓடி வராங்க. கணேசன் அரண்டு போய் நிற்கிறாங்க. என்ன இவனுக்கு பூஸ்டர் ஏற்றலான்னு பார்த்தானா நம்ம திட்டத்துக்கு யாரோ வெயிட் வச்ச மாதிரி இருக்க அப்படின்னு அந்த இடத்துல நிற்கிறாங்க. அதோட நம்ம தமிழ் என்ன சித்தப்பா உங்களுக்கு இங்கே என்ன வேலை என்னது இப்போ நான் என்ன இப்போ என்ன ஆச்சு, நீ என் மச்சானை நான் ஃப்ரீயாக பார்க்க முடியாதா என்ன? இல்லை மச்சானா பார்க்கலாம், ஆனால் நீங்கள் ஏதாவது மாமாவோட பொருளை தொட்டிங்கன்னா இப்படி நான் அலாரம் செட் பண்ணியிருக்கேன். எதுக்காக வீட்டுக்குள்ளேயே சந்தேக குணத்தோட இப்படி பண்ணணும் அப்படின்னு நம்ம கணேசன் கேட்குறாங்க. எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான். நம்ம மாமா இதுக்கு மேலே எந்த ஆபத்தையும் சந்திக்கக்கூடாது, அவங்க க்யூர் ஆகணும்னு அவங்க பர்பஸுக்காக தான் வச்சுருக்கோம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அரண்டு போகிறாரு கணேசன். இனி அவ்வளவுதான், இனி கூடிய சீக்கிரம் இந்த பிரகாஷ் எலும்பி நடக்க வச்சிருவா போலுக்கு இந்த தமிழ். அவள் ஒவ்வொன்றுக்கும் நம்மளுக்கு செக்கு வச்சுட்டா, நம்ம திட்டம் போட்டால் பொண்ணு வெண்பா சொன்னது மாதிரி நம்ம ஒவ்வொரு சொத்துக்கும் ஒரு வேலைக்கும் நம்ம கையெந்த லெவலுக்கு நம்மளை ஆக்கிடுவா போல இருக்குது. இது நம்மளுக்கு நல்லதில்லை, நம்ம எதையாவது பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம கணேசன் திட்டத்தை போடுறாங்க. எப்படியாவது தமிழை கூடிய சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு துரத்தணும், அதுக்கு ஏதாவது வழி பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா எல்லாரும் டிவியில் லவ் சீன் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம தமிழுக்கிட்ட என்ன உனக்கு மட்டும் ஒர்க் ஆகிட்டு நாங்கள் எல்லாம் பேச்சுலராக இருக்கோம் அப்படின்னு அந்த இடத்துல சொன்ன நேரம் நானும் கிட்டத்தட்ட அதை தான் என்ன அப்போ அக்கா உனக்கு அடிக்கடி ஓவராக ரொமான்ஸு நீனும் அத்தானும் பண்ணதை நான் பார்த்தேன் அப்படின்னு அந்த இடத்துல தேன்னு சொல்கிறாங்க. போடி அதெல்லாம் சும்மா ஒரு பில்டப்புக்கு தான், ஆனால் உண்மையாட்டே எங்களுக்குள்ளே ஒன்றும் என்ன இல்லை அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம தமிழ் ஏறி சொல்கிறாங்க, சும்மா ட்ரை பண்ணி பாரு சிபிக்கிட்ட அப்படின்னு அந்த இடத்துல அனுப்பி விட்றாங்க. நம்ம சிபியை எப்படியாவது தன்னோட காதல் வலையில் சிக்க வைக்கணும் அப்படின்னு தமிழ் நினைக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா உனக்கு லவ்வை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு சிபி வாயால் இருந்தே டயலாக்கை வர வைக்கிறாங்க நம்ம தமிழ். ஒருத்தரை எங்கே பார்த்தாலும் அவங்க பிம்பமாட்டு நம்மளுக்கு தெரியணும், நம்ம அவங்கள லவ் பண்ணுனா அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதே மாதிரி கொஞ்ச நேரத்தில் நம்ம சிபி அவங்க அம்மா கிட்ட சாப்பாடு கேட்குறாங்க. ஆனால் நம்ம தமிழ் கொடுத்தது மாதிரி அவங்களுக்கு தோணுது. ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்தா நம்ம தமிழ் தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்குள்ளும் நம்ம தமிழை பற்றி லவ் ஸ்டார்ட் ஆகிட்டா என்ன அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அப்போ தான் நம்ம தமிழ் கூட ரொமான்ஸாக டான்ஸ் ஆடின மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. இதை பார்த்தோன்னா அப்பப்பப்பா இப்படியெல்லாம் தமிழ் கூட தோணணும்னு இப்போவே தோணுது. அப்போ இது லவ் சிம்டம்ஸாக என்ன அப்படின்னு அந்த இடத்துல நினச்சி பார்க்குறாங்க. பார்த்துக்கிட்டு அப்படியே மிரண்டு நிற்கிறாங்க. தமிழ் நல்லவ தான், ஆனால் எனக்கு டார்கெட்டுக்கு அவள் ஒத்து வர மாட்டா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சிபி நினைக்கிறாங்க. இது எப்படியாவது இந்த
சமீதால கல்யாணம் பண்ணா நான் சொன்ன மாதிரி இவ கொஞ்ச நாள்ல என்னை விட்டு போயிடுவா. அது பிறகு என் இஷ்டத்துக்கு நான் இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா தமிழை கல்யாணம் பண்ணா நான் அப்படி இருக்க முடியாத. அதுதான் அவ எனக்கு ஒரு இடைஞ்சலா இருக்கா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சிபி நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா எப்படியோ உங்களுக்குள்ள என்னை பற்றிய காதலை நான் வர வைப்பேன், அது என்னோட வேலை அப்படின்னு அந்த இடத்துல நம்ம தமிழ் சொல்லுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா என்ன பண்ணி மச்சானுக்கு அடுத்த கட்டமாக டார்ச்சர் கொடுத்து அவன் படுக்கையில் இருக்க வைக்கணும், அதுக்கு ஏதாவது வழி பண்ணணும். இந்த தமிழுக்கு கூட்டிகிட்டு வந்த டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து அவன் குணமாயிட்டானா வேலையாக என்ன தான் பற்றி போட்டு கொடுப்பான். அதோட எனக்கு இந்த வீட்டில் சீட்டு இல்லாமல் போவோம், அது நடக்கவே கூடாது அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம கணேசன். அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும், கூடிய சீக்கிரம் இதுக்கெல்லாம் முடிவு கட்டி தமிழோட ஆட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். இந்த பிரகாஷ் மட்டும் எலுமிச்சான் என்னை பற்ற வண்டவாளம் எல்லாத்தையும் அவ எல்லாத்துக்கும் தெரியப்படுத்திடுவான் இந்த பிரகாஷ். அதுக்கு பிறகு நான் இந்த வீட்டில் இருக்க முடியாது, அன்றாடம் சோத்துக்கு நான் வழி இல்லாமல் போக வேண்டிய நிலைமை வரும். அதுக்கு இந்த மச்சான் இப்படியே படுத்து கிடக்கணும். ஆனால் இந்த தமிழை இப்போ எல்லா இடமும் அலாரம் செட் பண்ணிட்டா அதுக்கு ஏதாவது ஒரு வேட்டு வைக்கணுமே அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்கங்க கணேஷ்.